கன்னட பட உலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவரும் பவர் ஸ்டார் என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவருமான புனித் ராஜ்குமார் மாரடைப்பால் கடந்த 2021ஆம் ஆண்டு மரணமடைந்தார். ராஜ்குமார் குடும்பத்தில் நடந்த இந்த இறப்பு இந்தியாவையே கலங்கடித்தது. புனித் போலவே அவரது மூத்த சகோதரருமான சிவராஜ்குமாரும் கன்னட திரையுலகில் முக்கிய நடிகராக வலம் வருகிறார். இவர் ரஜினியின் ஜெயிலர் படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலில் நடித்திருந்தார். தனுஷுடன் கேப்டன் மில்லர் படத்திலும் நடித்துள்ளார். சமீபத்தில் நடிகர் சிவராஜ்குமார் தன்னை பாதித்த நோய் குறித்து சரியான விவரங்களை குறிப்பிடாமல், நான் ஒரு மனிதன், எனக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை எடுத்து வருகிறேன், 2 கட்ட சிகிச்சைகளை முடித்துவிட்டேன், இன்னும் 2 கட்ட சிகிச்சை பாக்கி உள்ளது, இந்தியாவிலோ அல்லது அமெரிக்காவிலோ அறுவை சிகிச்சை செய்து கொள்வேன் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் அவரின் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கடந்த 6 மாதங்களாக இந்தியாவிலேயே சிகிச்சை பெற்று வந்த அவர் அறுவை சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு சென்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் சிவராஜ்குமார் விரைவில் குணமாகி நாடு திரும்ப வேண்டும் என ரசிகர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். நடிகர் சிவராஜ்குமார் மறைந்த கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரின் முதல் மகனாவார். தமிழகத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். சென்னை பல்கலையில் பட்டம் பெற்றவர். சென்னை திரைப்படக் கல்லூரியில் படித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.